ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கலாட்டா அவார்ட்ஸில் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் நம்ம AK64 படத்தோட அப்டேட்டை சொல்லியிருக்காரு. செம்ம மாசான அப்டேட்டாக இருந்தது. இப்போ கலாட்டாவில் சிறந்த மூவிஸ்க்கான அவார்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அதில் குட் பேட் அக்லி படத்தில் சிறந்த வில்லன் அவார்டுக்காக பெஸ்ட் நெகட்டிவ் ரோல் அர்ஜுன் தாஸுக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதை அர்ஜுன் தாஸ் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் அஜித் சார் தான், அவருக்கு தான் இந்த அவார்டு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாரு. அங்கே ஆதிக் ரவிச்சந்திரனும் போயிருக்காரு. அப்போ அவங்க கிட்ட AK64 படம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, குட் பேட் அக்லி படம் ஃபேன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ண படம், ஃபேன்ஸுக்காக எடுக்கப்பட்ட படம். ஆனால் AK64 அப்படிப்பட்ட படம் இல்லை. AK64 ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் அண்ட் இது எல்லாருக்கும் ஏற்ற படமாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டதுக்கு சீக்கிரமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள நம்மளுக்கு கிடைச்சிரும்னு அதிக சான்சஸ் இருக்கு. குட் பேட் அக்லி படம் முழுக்க ஃபேன்ஸுக்காக ஒரு ஃபேன் பாய் சம்பவமா அமைஞ்சது. சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம தலாஜி சார் வேற லெவல் ஸ்டைலிஷாக காமிச்சிருந்தாரு ஆதிக் ரவிச்சந்திரன். அண்ட் அதே போல AK64 வருமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்லேயே இல்லை, இது வேற மாதிரியான ஜேனர், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் அதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா சென்ட்ரல் ஆடியன்ஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ இதுவும் கண்டிப்பாக வேற லெவல் பிளாக் பஸ்டராக இருக்கும். சர்வே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் ஆதிக் ரவிச்சந்திரன் சொன்னதை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.